ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிர நிழலுக்காக இன்று 14/12/2024 சனிக்கிழமை நம்ம வண்டிப்பேட்டையில் நடந்த நிகழ்வை அப்படியே உங்களிடம் பகிர்ந்து கொள்றேன். வண்டிப்பேட்டையில நிகழ்வு என்னவென்று கேட்டால், நம்ம சிஎம்பி வாய்க்கால்ல இருந்து வரக்கூடிய ஆற்று நீர் அதாவது பம்பிங் முறையில் வருது பாருங்க. அந்த நீர் ஜபின் பற்ற மற்றும் குடியிருப்பு பகுதியில் நுழையக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம எஸ்ஹெச் அஸ்லாம் முன்னாள் சேர்மனும் தற்போதைய நகர திமுக மேற்கு பகுதி செயலாளருமான எஸ்ஹெச் அஸ்லாம் அவர்கள் ஒரு கவலையோட நம்ம நகராட்சியை அணுகிறாரு. யாருக்குன்னு கேட்டா நகராட்சி ஆணையரை அணுகிறாரு. நகராட்சி ஆணையரை அணுகும் போது இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. அவங்க வரும்போது நம்ம நகராட்சி தலைவியினுடைய கணவர் எம்எம்எஸ் அப்துல் கரீம் காக்கா அவர்களும் அந்த நிகழ்வுக்கு வர்றாங்க. வரும்போது அந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றாங்கன்னா, இந்த நீர் சிஎம்பி வாய்க்கால்ல இருந்து ஓடக்கூடிய நீர் அந்த மண்ணு மூட்டைகளால் அடைபட்டு இருக்குது. அதை நீங்க எடுத்து விட்டால்தான் நீங்க உள்ள போகக்கூடிய நீர் சீராக போகும் என்று சொல்றாங்க. யாரு? எஸ்ஹெச் அஸ்லாம் நகராட்சி ஆணையரிடம் முறையிடுறாங்க. அப்போ அந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய முல்லை மதியாக இருக்கட்டும், திரு முல்லை மதியாக இருக்கட்டும், ஜனாப் ஹாஜா ஷரீப் தம்பி ஹாஜா ஷரீஃபாக இருக்கட்டும், திரு ராஜாவாக இருக்கட்டும், 3 பேரும் அங்க இந்த நிகழ்வுக்கு வரும்போது அரசியல் பேசிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. யாருக்கு? எஸ்ஹெச் அஸ்லாம் அவர்களுக்கும் கரீமாக்கா அவர்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில தான் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர வேற காழ்ப்புணர்வுல ஏற்படலை. அதை நீங்க நல்லா விளங்கிக்கிறணும். அப்போது வார்த்தைகள் பயன்படுத்தும் போது 2 பேர்கிட்டையுமே அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதை நம்ம தெளிவுபடுத்துறோம் இந்த இடத்துல. அப்போ அஸ்லாம் அவர்கள் கேட்குறாங்க, எங்க ஏரியாவில் நீங்க அரசியல் பண்றீங்களே, நான் கடந்து போறேன்னு, அதே போல இதை நான் கோரிக்கை தானே வைக்கிறேன், நீங்க என்ன பண்றது, நீங்க சரி செய்யணுமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம கரீமா கிட்ட அவர் அஸ்லாம் அவர் பேசுறாரு. அஸ்லாம் அவர் பேசும்போது அப்புறம் ஆணையர் அஸ்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆணையரை வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எம்எஸ் கரீமாக்கா கூப்பிடுறாங்க. அப்பதான் நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க எங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு அஸ்லாம் அவர்கள் கேட்கிறாங்க. அந்த இடத்துல தம்பி திரு ராஜா அவர்களுக்கும் அஸ்லாம் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதம் ஏற்படும் போது நம்ம முறையிடுறோம். யார்கிட்ட? ஆணையர்கிட்ட. இதே போல கழிச்சமணில இருந்து நீர் வெளியேறக்கூடிய இடங்களை அடைச்சி இருக்குது, அதை கொஞ்சம் நீங்க பார்வையிடணும். அதே போல இந்த நீர் சிஎம்பி வாய்க்கால தூர் வரல, முறையாக தூர் வரல, அதன் அடிப்படையில தான் இங்க கழிவு நீர் உள்ள போகுது, அந்த நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முறையிடுறோம். அவங்களும் பரிசீலனைக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ அழகா சுமூகமா போயிட்டு இருக்கும் போது ஒரு இது அடியாள கூட்டிட்டு வர்றீங்களான்னு கேட்க, யாரு? எஸ்ஹெச் அஸ்லாம் அவர்களை. அப்பதான் ராஜாக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் முத்தும் போது நீங்க ஏன் தலையிடுறீங்க, அதுதான் அவங்க கேட்கறது. யாரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க தான் பேசணுமே தவிர சம்பந்தம் இல்லாதவங்க பேசும்போது தம்பி ராஜா சம்பந்தப்பட்டவர் தான். ஏன்டா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த திறந்து விட்டா ஏன் வார்டுக்குள்ள வருமே, அதை யாரு சரி பண்றது அப்படி கேட்கறாரு. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சில செய்திகள் பெருசாக்குறது ரொம்ப கவலை அளிக்குது, ரொம்ப ரொம்ப கவலை அளிக்குது. அவங்க 2 பேரும் இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாங்க. ஏன்டா அரசியல் இல்லை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அரசியலுக்கும் இந்த செய்திகளை இரட்டிப்பு செய்யறது அதிராமணத்துல நிறைய நடக்குது. நம்ம இரட்டிப்பு செய்தி நம்மள்ட்ட இருக்கவே இருக்காது, எப்பவுமே எந்த நிலையிலும் இருக்காது. அதனால நம்ம செய்திகளை அதிர நிலையில நீங்க பார்த்து உண்மைத்தன்மை என்ன, அப்ப நம்மளே தம்பி ராஜாட்ட கேட்கிறோம், தம்பி அவரு உங்கள்கிட்ட உங்க பேரை சொல்லி சொன்னாரா அப்படி நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். அப்ப அவரு திரும்ப அவரு இல்ல காக்கா உங்களுக்கே தெரியாதா அவர் யாரை குறிப்பிட்டாருண்டு, ரவுடி அந்த மாதிரி இதெல்லாம் யாரை குறிப்பிட்டான்னு உங்களுக்கே தெரியாதா
அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கிறாரு. இதே போலதான் போகுதுங்க. அதெல்லாம் அரசியல்வாதிகள் தெளிவாக இருப்பாங்க. ஆனா செய்தியை போடுறாங்க பத்தியெல்லா, அவங்க தான் அதை வந்து திருச்சி பிரிச்சு அப்படி போடுவாங்க. நீங்க உண்மைத்தன்மை செய்திகள் நீங்க கேட்டு தெரிகிறது என்றா அதிர்நிலையில பாருங்க. அதே போல தம்பி ராஜா அவர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். தலைவர் அவருடைய கணவர் அவர்களுக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஜனாப் எஸ் அஸ்லம் அவர்களுக்கும் நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அவர் எஸ் அஸ்லம் ஒரு தெளிவா நம்ம வார்டுக்குள்ள வருது அப்படிங்கிற முறையில தான் அந்த நீர் வருது முறையில தான் அவர் முறையிடுறாரு. சில பேர் வந்து அந்த செய்திகளை திருச்சியும் பிரிச்சியும் போடும்போது அங்கதான் பிரச்சனை ஏற்படுது. அன்பான அதிரை சொந்தங்களே, அதிரை வாசிகளே, நீங்க வந்து செய்திகளை பார்க்கும்போது இந்த செய்தி உண்மையா என்பதை அலசுங்க. நீங்க அதிரநில தொடர்பு கொள்ளுங்க. என்ன உண்மை செய்தியோ அப்படியே நம்ம போடுவோம். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.